ஸ்ரீ விட்டல் ருக்மணி கோவில் இது. இந்த கோயில் வந்துட்டு நம்ம பண்டரிபுரத்தில் வந்துட்டு எப்படி இருக்குதோ அதே வடிவமைப்பில் இந்த கோவில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவில் வந்துட்டு தெற்கே இருக்கிற பண்டரிபுரம்னு சொல்கிறாங்க. இது திரிபூமி. இந்த கோவில் வந்துட்டு நம்ம கும்பகோணத்துலேருந்து சீர்காழி போகிற ஹைவேல இந்த கோவில் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கோவிலாக இருக்குது. இது பின்னாடி வந்துட்டு பெரிய கோசாலை இருக்குது. நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த கோசாலையில் எல்லாமே வந்து நாட்டு மாடுங்க. எல்லாமே நம்ம அழிஞ்சி வர அந்த ப்ரீடு எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ நான் சொல்ல போய் பார்த்துட்டு வந்தேன். வேத பாடசாலையும் இங்கே வச்சுருக்குறாங்க. நிறைய குழந்தைங்க அவங்க வந்து வேதம் கற்றுக்குது. ஒரு அருமையான கோவிலாக இங்கே இருக்குது. நீங்கள் வந்து பண்டரிபுரம் போயிட்டு பண்டரிநாதனை பார்க்க முடியாதவங்க இங்கே கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற இந்த சீர்காழி ரோட்டில் இருக்குது. இது இங்கே வந்து நீங்கள் பண்டரிநாதனை தரிசிக்கலாம். அங்கே விட்டல பார்த்த ஒரு சந்தோஷம் இங்கேயும் இருக்குது. நல்ல ஒரு அழகான வடிவமைப்போட அந்த சுவாமி சிலைலாம் வந்துட்டு நல்லா அருமையாக அந்த விக்கிரகங்கள்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இங்கே இருக்கிற கோசாலைங்களையும் வந்து ரொம்ப அருமையாக பராமரிச்சுட்டு வராங்க. நீங்கள் போனீங்கன்னாக்கா ஒரே டைமில் ஒரு நிறைய வகையான மாடுகள் எல்லாமே அங்கே இருக்குது. பசு மாடுகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே ஒரு வலம் வந்துட்டு வரலாம். நாங்கள் போயிட்டு வர சொல்ல அப்படி தான் ஒரு வலம் வந்துட்டு வந்தோம். இங்கே ரொம்ப அருமையான பராமரிப்பு. கண்டிப்பாக நீங்கள் பண்டரிபுரம் போக முடியாதவங்க இங்கே போங்க. நீங்கள் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா அடுத்த டைம் போகணுன்னு உங்களுக்கு தோணும். இங்கே விட்டலை தரிசனம் பண்ண வாங்க. பண்டரிபுரம் போக முடியலன்ற ஒரு வருத்தம் இங்கேருந்து போயிடும். கண்டிப்பாக வந்துட்டு கும்பகோணம் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக விட்டலையும் ருக்மணியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.